வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான வார்த்தை ரேடு நடக்குது. அதாவது விஜய் சேதுபதி இந்த அளவுக்கு வச்சு செய்வான்னு நினச்சி கூட பார்க்கல. திவ்யாவும் சேனராவும் கிளிக்கிறார். காரணம், நேற்று பிக் பாஸ் வந்துட்டு என்னோட ஆசைக்கிணங்க நீங்கள் இந்த வேலையை செய்யணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க வந்து செய்யாமல் அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாருக்குமே கண்டிப்பாக கோவத்தை வரவழைச்சிருக்கும். அதுக்கு காரணம் அவங்க தென்னாவட்டில் பண்ண விஷயங்கள் தான். இதை பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக சாம்பார் ஸ்கோடுக்கு நடந்த விஷயங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஆனால் இவங்களே வந்துட்டு வாலண்டராக வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாங்கன்றது தான் ஒரு விஷயம். இப்போ வந்து விஜய் சேதுபதி ஃபஸ்ட்டு சாண்டா தான் கலாய்க்கிறாரு. இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படின்போது சாண்டா இல்லை சார் நான் வேலை பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்போது அங்கே இருக்கிற ஆடியன்ஸை கேட்குறாரு அவங்க வேலை பண்ணாங்களன்னா அங்கே இருக்கிறவங்கள சிரிச்சுக்கிட்டே இல்லைன்ட்டாங்க. அதானே உண்மை. இப்போ விஜய் சேதுபதி வந்து இந்த ஷோ வெறும் உங்களால் மட்டும் நடக்கலை, அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்ட்டார். நீங்கள் மட்டும்தான் இந்த ஷோ கிடையாது, எல்லாருமே சேர்ந்தது இந்த ஷோ. என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு இது வந்து திவ்யாவுக்கு பொருந்தும். திவ்யா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி. என்ன அட்டகாசம். இப்போ வந்து விஜய் சேதுபதி திவ்யாவும் கலாய்க்கிறார். திவ்யா வந்து இதில் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க பேஷண்ட்டாக ஒரு மூஞ்சை வச்சுக்கிறாங்கல்ல, அதனால் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் எதுவுமே கேட்கவும் முடியாது. புரியுதுங்களா? அதில் வேறு வந்து பிரச்சனை வந்துட்டு சேர்த்து எனக்கு ஐஸ்கிரீம் எடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. அது கூட உங்களுக்கு தெரியலையா சான்றான்ற மாதிரி கலாய்க்கிறார். அப்போ திவ்யா வந்துட்டு சார் ஐஸ்கிரீம் தான் விஜய் சேதுபதி கலாய்ச்சி விட்றாரு. அதாவது உங்ககிட்ட நான் பேசலை திவ்யா, நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்ட்டு கொடுத்த வேலை செய்ய வக்கில்ல, உங்ககிட்ட நான் பேசுகிறதுக்கு எண்ணம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு வச்சு செய்கிறார். அப்பா என்னையா வக்கில்ல கிட்கில்லாம் பேசுகிறாங்க, என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வக்கில்லன்றதை வந்துட்டு போன வாரம் வந்து தர்பீஸை வந்து கலாய்ச்சிருப்பாங்க. இதை வந்து பண்ணுறதுக்கு வக்கில்ல நீங்கள் ரீல்ஸ் உங்களுக்கு கேட்குதான்ற மாதிரி கலாய்ச்சிருப்பார். இப்போ இவர் வந்து திரும்ப அந்த வக்கில்ன்ற விஷயங்களாம், ஏன்னா ரொம்ப அது வந்து கொஞ்சம் இதுவாகிற மாதிரி இருக்கா வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் போட்டு பொழக்கிறாரு. காரணம் அவங்க வந்து இரிட்டேட் பண்ணிட்டாங்க. அதனால தான் பிக் பாஸ் நைட்டு வந்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா இவங்க வேலை செஞ்சு முடித்தாங்களாம் செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கன்னு. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரமே தூங்கலை, அவரையும் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஸோ அவரும் வந்துட்டு தூங்காமல் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் முழிச்சு உட்காந்துட்டுருக்காரு. அப்போ யாருக்காக இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். ஸோ அந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து வெடிக்குது. கண்டிப்பாக பிக் பாஸை வந்துட்டு அவமதிச்சா இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதுக்கு தான் ஓவராக பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டஸ்டன்ஸ்களை வச்சுக்கலாம், பிக் பாஸ் கிட்ட வச்சுக்கிட்டா இதான் நடக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.